ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசிய உரை மற்றும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதன் துணைவேந்தர் மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் தலைவர் ஆகியோர் பேசிய சிறப்புரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். கல்லீரல் தொடர்பான நோய்களை தடுப்பதில் தில்லியில் உள்ள லிவர் அண்ட் பிலியரி சயின்ஸ் நிறுவனம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் மூலம் பயனாளிகளிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற தபேலா கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய இசையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் இவர்களின் முயற்சி பாராட்டுதலுக்கு உரியது என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ராணுவ வீரர்கள் இடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றினார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தின் முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பிரதமர் பங்கேற்ற காணொலி வாயிலான நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த பயனாளி விவசாயத்தில் நானோ யூரியாவின் பங்கு மற்றும் பயன்கள் குறித்து விளக்கியதை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கூக்கல்துறை கிராமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசுகையில், இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, மிகப்பெரிய வல்லரசு நாடாக 2047 ஆக வேண்டும் என்பதற்காக நாம் இப்பொழுதே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 25 ஆண்டுகள் ஒரு பெரிய மிஷன். அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இந்த யாத்திரை திட்டத்தினுடைய பயனாளிகளுடைய அவர்களுடைய கலந்துரையாடல் அல்லது புதிதாக இந்த திட்டங்கள்ல சேர்ப்பது அதற்கான நிகழ்ச்சி அல்லது திட்டத்தின் பயனாளிகளுக்கு அன்றைக்கு பயனை கொடுப்பது, இப்படி பலதரப்பட்ட பணிகள். உத்தரவாத வாகனம், இந்த வாகனம் 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பதற்கு ஒரு கேரண்டி ஒவ்வொரு கிராமத்திற்கும் வந்து அது அனைத்தருக்கும் நம்முடைய திட்டத்தினுடைய பயன்களை கொண்டு சேர்வது. பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், நம்மளுடைய வீட்டுக்கே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கனெக்ஷன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90% பணிகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த 10% பணியும் முடிந்து 100% வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்திற்கு கீழே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கொடுக்கிறோம். நம்முடைய நாடு உலக வல்லரசாக இருக்க வேண்டும். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கும் தகவல்கள். என் பேர் பிரேம்லதா, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து ஏலகிரி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். வங்கியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க காப்பீடு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. விபத்து தான் இருக்குது, ஆயுள் காப்பீடு திட்டம் பற்றி சொன்னாங்க. அதை இருக்கிற இந்த பஞ்சாயத்தில் பொதுமக்களுக்கும் பயனடைகிறோம். என் பேர் ரஞ்சிதா, புத்தாரத்துலேருந்து பேசுகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டத்திலேருந்து கேஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். நல்லா பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கு இந்த தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தகர கிராமத்திலேருந்து என் பேர் சுதாலட்சுமி. எங்க ஊருக்கு உஜ்வாலா திட்டத்துல இருந்து என்னென்ன கிடைக்குதுன்றத ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னாங்க. அது மூலியமா செல்வ மகள் திட்டம் தெரியாம இருந்தது, அது சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு பிரவீன்குமார் புர்வார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், Telecom has grown from being a service
to become the layer of the innovation and automation. Today, if you look at Industry 4.0, it's no longer a service. It become a, I will say, base for every kind of a innovation which is taking place, automation is taking place in the country. So there is a lot of requirement is coming for young professionals who can adopt the new technology, who can relearn the technology which they have become outdated over a period of time. And secondly, the student which are in the colleges, they understand what the industry require from them once they pass out, so that a collaboration can be made at the initial stage itself, so that the industry requirement academia can meet together. As a BSNL, being a service provider, we require the wealth of knowledge which have the academic institution. We want to leverage their knowledge, how the industry can perform better. I think this MOU provide a very apt scope, not only learning and relearning for the young professional and the student, but also a collaboration between the industry and academia, so that the new products can be launched, new partnership can be created, and a better way of telecommunication can be done in a manner by which the services can be provided better manner, as well as the young growth of the people can be done. I think this opportunity provide to us to train the people what we require as an industry, so that the time period and the investment which we are doing in retraining them, making them available as per our requirement, that gap will be done away with. So this opportunity for us as an institution to make the people aware of this MOU, as well as to create a synergy between the academia and industry, will be a long way to go. I think this will open up a lot of scope for telecom services to be consumed both as an operator as well as by the consumer, as well as the whole ecosystem of telecom in terms of manufacturing, in terms of research and development is going to take place. And this MOU will help the lot of students to be industry ready. Lot of young professionals can be reskilled for the requirement of the system. And secondly, the marriage between the telecommunication, data and AI which is taking place will create a new paradigm to take forward the kind of a predictiveness which is required on the basis of data, whether it's industrialization, automation, even what we're seeing today, the preventive action for the maintenance to be done for. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஆர் வேல்ராஜ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், அண்ணா பல்கலைக்கழகமும் பிஎஸ்என்எல்லும் இணைந்து தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் கம்யூனிகேஷன் துறையில் உள்ள டெக்னாலஜியை கொடுப்பதற்காக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வழியாக கொடுப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று பண்ணியுள்ளோம். இதன் வழியாக கம்யூனிகேஷன் துறையில் நமது மாணவர்கள் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் துறை என்பது ஒரு முக்கியமான துறை. கடந்த 30 வருடங்களில் நமது நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு கம்யூனிகேஷன் துறை வளர்ந்ததுதான் ஒரு காரணம். இனி வரும் 10 வருடங்களாக 5G வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற பெரிய துறைகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கம்யூனிகேஷன் கனெக்ஷன் இருந்தால்தான் அந்த வளர்ச்சியை நாம் இந்தியா அடைய முடியும். அதற்கு பிஎஸ்என்எல் முழு ஸ்டெப்ஸ் எடுக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது. அதற்காக ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நாம் இன்னும் வரும் 10 வருடங்களில் நமது பாரத பிரதமர் நினைக்கிற விக்சித் பாரத் 2047 அதை அடைவதற்கு ஒரு முக்கியமான பங்கு என்பது உணர்ந்துதான் பிஎஸ்என்எல்லும் பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு செய்து எஜுகேஷனை கொடுக்க வந்திருக்கிறார்கள். எல்லா வளர்ச்சிக்கும் எஜுகேஷன் காரணம், அந்த எஜுகேஷனுக்கு அடிப்படையான கம்யூனிகேஷன் காரணம் என்பதை உணர்ந்து இந்த புரிந்துணர்வு செய்யப்பட்டுள்ளது. சிட்டிஸ்ல செட்டப் பண்றது பிரைவேட் செக்டர்ஸ் வில் பிளே a ரோல், பட் ரூரல் வில்லேஜஸ்ல பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஎஸ்என்எல். அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா வரும். அதனால எஜுகேஷனும் வளரும். இப்போ கம்யூனிகேஷன் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதுக்கு அதை வளர்த்தாச்சுன்னா இந்தியா காம்பவுண்ட் ஆனுவல் growth வேர்ல்டுல பெஸ்டா இருக்குது. இந்த ஃபீல்டுனோட சக்சஸ் தான் மொத்த சக்சஸ். இந்த ஃபீல்டு வளர்ந்தாச்சுன்னா அமெரிக்காலயோ யூரோப்லயோ ஜப்பான்லயோ இருந்து ஒர்க் பண்ணாலும் நம்ம இந்தியால இருந்து ஒர்க் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒரே சேலரி கிடைக்க போகுது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.